இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் மகன் சென்ற கார் விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், ஏ.ஆர். ரஹ்மானின் மகன் தற்போது எப்படி இருக்காரு? இந்த விபத்திற்கான காரணம் முதற்கட்ட தகவலையும் பதிவு பண்ணுங்க. பிரபல இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானோட மகனான அமீன் என்பவர் இன்று அதிகாலை 3:30 மணி அளவுல தனது விலை உயர்ந்த கார்ல நண்பரோடு கிண்டி நோக்கி சென்றிருந்தார். அப்போதுதான் மற்றொரு கார் மீது மோதியதுல இதுல 2 கார்களும் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக கிண்டி ஒலிம்பியா டெக் பார்க் சிக்னல் அருகே சென்று கொண்டிருந்த போதுதான் பக்கவாட்டு சாலையில வந்த மற்றொரு கார் வாகனம் மீது மோதியதுல இந்த சிறு விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்துல யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. குறிப்பாக இதுல லேசான கார் மட்டுமே 2 கார் மட்டுமே சிறு சிறு சேதமானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏ.ஆர். ரஹ்மானோட மகன் அமீன் மற்றும் அவரது நண்பர் ஆகியோருக்கு மட்டும் சிறு லேசான காயமானது ஏற்பட்ட நிலையில உடனடியாக அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு மட்டும் சென்று சிகிச்சை மேற்கொண்டு வீடு திரும்பி இருக்கிறார்கள். குறிப்பாக மற்றொரு வாகனம், அதாவது ஏ.ஆர். ரஹ்மான் மகன் சென்ற மற்றொரு வாகனத்துல பயணம் செய்த, அது ஒரு வாகனம் ராபிடோ வாகனம் என்பதால அதுல பயணம் செய்த ஒருவருக்கும் காயம் ஏற்பட்டதுல அவர் அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை திரும்பி கொண்டு வீடு திரும்பினார். இரு தரப்பிலும் கார்களானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து தொடர்பாக தற்போது அடையாறு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. யார் மீது தவறு என்பது குறித்தும் அல்லது அதிவேகமாக காரை ஓட்டியதால் விபத்து ஏற்பட்டிருக்கிறதா என்ற பல கோணங்களில் தற்போது அடையாறு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் மகன் சென்ற கார் விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இவ்விபத்தில் யாருக்கும் பெரிதாக காயம் ஏற்படவில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது தொடர்பாக மேலும் போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.